உயிரிழந்த மகனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர்கள் கூறிய நிலையில் புதைக்கப்பட்ட மகன் தோண்டி எடுக்கப்பட்டார். மகன் உயிரிழந்த நிலையில் மருமகளின் நடவடிக்கையில் சந்தேகம் அடைந்த பெற்றோர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பக்கத்துல இருக்கிற கிராமத்தை சேர்ந்த முருகன் அப்படின்றவருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் வயலோகம் முதலிப்பட்டியை சேர்ந்த 20 வயதாக கூடிய சித்திகா அப்படின்றவருக்கும் கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் நடந்துச்சாமா. இவங்களுக்கு இப்போ 8 மாசத்துல ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில முருகன் கடந்த மார்ச் மாசம் 29ஆம் தேதி இரவு அவருடைய வீட்டுல இருக்கும் போது மூச்சு பேச்சு இல்லாம மயங்கிய நிலையில இருந்ததா முருகனுடைய மனைவி சித்திகா முருகனுடைய தந்தைக்கு தகவல் தெரிவிச்சதா கூறப்படுது. தொடர்ந்து முருகன் அவருடைய பெற்றோர்கள் உள்ளிட்ட உறவினர்கள் காரையூர் அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகும்போது அவரை பரிசோதனை செஞ்ச மருத்துவர்கள் முருகன் ஏற்கனவே இறந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து உயிரிழந்த முருகனுடைய உடலை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உறவினர்கள் இறுதி சடங்குகளை செஞ்சு அந்த பகுதியில் இருக்கிற இடுகாடுல அடக்கம் செஞ்சதா கூறப்படுது. இந்த நிலையில தான் திருமணமாகி 2 வருஷமே ஆகியிருக்கிற முருகனுக்கும் அவருடைய மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இருந்துட்டு வந்ததாகவும் அதே மாதிரி முருகன் இறக்கிற சமயம் அவருடைய வீட்டுல இருக்கிற சிசிடிவி கேமராவும் ஆஃப் செஞ்சிருந்ததா கூறப்படுது. அதை தொடர்ந்து சித்திகாவும் அவருடைய தந்தையும் அடக்கம் செய்யப்பட்ட முருகனுடைய உடலை தோண்டி எடுத்து அதை எரிக்கணும் அப்படின்னு சொல்லி முருகனுடைய பெற்றோர்களை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்ததாகவும் கூறப்படுது. இதுல சந்தேகம் அடைந்த முருகனுடைய தந்தை வெள்ளைச்சாமி காரையூர் காவல் நிலையத்துல உயிரிழந்த தன்னுடைய மகனுடைய இறப்புல சந்தேகம் இருக்கிறதா புகார் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலையும் இதை பத்தி வழக்கு தொடர்ந்ததா கூறப்படுது. இந்த நிலையில நீதிமன்ற உத்தரவின்படி கடந்த 2 மாசங்களுக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட முருகனுடைய உடலை இன்னைக்கு மருத்துவர்கள் முன்னிலையில தோண்டி எடுக்கப்பட்டு உடற்கூறு ஆய்வுக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சதா கூறப்படுது. மேலும் உடற்கூறு ஆய்வு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா முருகனுடைய உயிரிழப்புல இருக்கிற சந்தேகம் நீங்கும் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் தெரிவிச்சதா கூறப்படுது.